வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹெல்த்தியான பெசரட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்காக பச்சை பயிர் எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது 4 கப் அளவுக்கு. இதை வந்துட்டு 5லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 4 கப் பாசிப்பருப்புக்கு ஒரே 1 கப் அளவு பச்சரிசி. இதையும் நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம். இதை அரைக்கிறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். இதை ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஊற வச்ச அரிசியையும் சேர்த்துக்கலாம். இதில் காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை புளிக்க வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்ம அரைச்ச உடனே இதை தோசையாக ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு இதை நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே டாப்பிங்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் ஆனியன்ஸை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஆயிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பெசரட்டு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக இப்படி மாவு எடுத்து விட்டுட்டு சென்டர்லேருந்து இப்படி வச்சு இழுத்துட்டே வாங்க சுற்றி. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் சட்னி, கடலை சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், பெசரட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.